டிவிகேன்ற ஒரு கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு வளர்ச்சியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன வளர்ச்சினா, இத்தனை நாள் இவங்க எல்லாரையுமே தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்த எல்லாரும் இப்போ ஜாம்பீஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா அஞ்சாவது வாரம் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? பாத்தீங்களா, ஒருத்தன் என்னடான்னா காரோட பேனட்ல போய் படுத்துக்கிட்டு கண்ணாடியில முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னடானா தலைவரை தர்பீஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வண்டிக்குள்ள தர்பூசணி பழத்தை தூக்கி போடுறான். இந்த மாதிரி இவங்க ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பிஸா மாறிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இதையும் இந்த மிருகன் படம் வந்ததுல இது ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு பார்த்தா அப்படியே இருக்குங்க. அச்சு அசல் அப்படியே இருக்கு. என்னடா இது இப்படி இந்த அளவுக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நிறைய அலிகேஷன் இருக்கு. இவங்க 300 ரூபாய் கொடுத்து ஆளை கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன். பட் எனக்கு அது உண்மையா இருக்குமா அப்படின்னு தெரியல. மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் ஸ்டில் இவங்க ரீல்ஸ் எடுத்து போடணும், போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காகவே இவங்க எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எதனால கோபம் வருது அப்படின்னா, இப்போ இந்த சைட்ல விஜய் அவர்கள் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஆப்போசிட் சைட்லயும் ஃபுல்லா 2 வீலர்ஸா வருது. இந்த பக்கம் ரோடு பிளாக் பண்ணிருப்பாங்க, இல்ல எல்லாரையும் ஓரமா நிக்க வச்சிருப்பாங்க போறதுக்கு. அந்த பக்கம் இருக்கவன் என்ன பண்ணுவான், இவங்க வேகமா இருக்கிற காரு பஸ் எல்லாத்துலயும் இடிச்சு இடிச்சு தான் வரானுங்க. அதுவும் இவங்களை நிறுத்தி கேட்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அந்த கார்ல இருக்கவங்க எல்லாம் எந்த மாதிரி பயப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இவங்களோட செயல்பாடு எல்லாமே. இதனால இன்றிலிருந்து இவர்கள் தற்கொலைன்ற பட்டத்தை தாண்டி ஜாம்பிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்கிரேட் ஆகுறாங்க. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எவன் ஒருவன் தன்னை பத்தி தானே பெருமையா பேசுறானோ அவங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். இது காலம் காலமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரிதான் நான் லக்ஸுரி லைஃப் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவர் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டா வந்தாரு? ஒரு வர்ற காரோட ரேட் என்ன, அவர் பறக்கிற ஜெட்டோட ரேட் என்ன, அவர் இருக்கிற வீட்டோட ரேட் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணா எங்கேயோ போவோம். ஆனா அவர் இப்பயும் நான் உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், 1000 கோடி கரியரின் உச்சத்துல இருந்து உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கான வேலைன்னு தெரியல. ஆனா இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை இப்பயும் நம்பிக்கிட்டு விஜயண்ணா நமக்காக தான் ஃபேமிலிஸ் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் கரியரின் உச்சத்துல இருந்து 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நமக்காக தான் ஃபேமிலிஸ் வந்திருக்காரு, ஏன் அவரோட ஒய்ஃபு பசங்களெல்லாம் விட்டுட்டு தான் ஃபேமிலிஸ் நமக்காக வந்திருக்காரு, நம்ம விஜயண்ணாவை ஃபுல்லா காப்பாற்றணும் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இதை நம்புறதுக்கு ஆள் இருக்கு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இதை நம்புறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, இதை நம்புறாங்க, படிச்சவங்க இதை நம்புறாங்க. எந்த அளவுக்கு இது ஒரு கல்ட்டா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்களேன். விஜய் அவர்களை சின்னதா விஜய் எல்லாம் இது பண்ணிருக்க மாட்டாருப்பா, விஜய் எல்லாம் 250 கோடி எங்க சம்பளம் வாங்கியிருக்க போறாரு, ஐடி ஃபைல் பண்ணதுல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும். எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியல. சட்டன்னு உனக்கு என்னடா தெரியும், ஐடி என்னைக்கா ஃபைல் பண்ணிருக்கியா, இது அப்படின்னு சொல்லி கண்டபடி கமெண்ட் பண்ணுவானுங்க. இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அறிவு இருக்கு. அதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் நார்த் இந்தியன்ஸை விட ரொம்ப கீழே யோசிக்கிறவங்க. இவங்களுக்கு காமன் சென்ஸ்னா என்னன்னு தெரியாது, சிவிக் சென்ஸ்னா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இவங்களோட மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ஐயோ எப்படி இதுங்களை வச்சு சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு தாட்டு தான் நமக்கு வருது. அதுவும் இவங்க உயிரை உருவா நான் சும்மா மாத்தி சொல்ல இந்த நிமிஷம் அவருக்கு என் குடும்பத்தார் பார்த்து வரு, என் குடும்பத்தார் பார்த்து ஏன்னா எங்க அண்ணன் உயிரை விடுற சும்மா நான் பாத்துக்கலாம்னு சொல்ல எங்க தளபதி அன்னைக்காக அண்ணனுக்கு உயிரை கொடுங்க அப்படியே அப்படியே கிடப்போம், இப்படியே போவேன். இதான் உண்மை. இங்கேயே எங்க அண்ணனுக்காக நான் கழுத்து அறுத்துக்குவாங்க, என் குடும்பத்தை அவர் பாத்துக்குவாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அவர் எனக்கு அண்ணன். இந்த மாதிரி ஒருத்தன் போய் திருச்சியில உளுந்து ஒருத்தனோட வீட்டுக்கு போல ஒரு விஷயம் கண்டுக்கல, ஏன் குடும்பத்தை உங்க அண்ணன் பாத்துக்குவாரா? இந்த மாதிரி இருக்கிறவனுங்களை எப்படி ஃபேமிலியில வச்சிருக்காங்கன்னே தெரியல. அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், ஒருத்தர் அந்த மாதிரி இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன சிக்கல்கள் வரும், அதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டானுங்க. இவனுங்க எங்க அண்ணன் பாத்துக்குவாரு, உங்க அண்ணன் என்னத்தான் பாத்துக்குவாரு, உங்க அண்ணனை பக்கத்துல போய் நின்று நீ பார்க்க முடியுமா?
உங்க அண்ணன் உன்னால பேச முடியுமா? உங்க அண்ணன் வந்து நீ இத்தனை நாளா ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க, இப்ப என்ன கொஞ்சம் பக்கத்துல பாக்குறேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கட்சி நிர்வாகிகளே போய் நேர்ல பார்க்க முடியாது, கட்சி நிர்வாகிகளே போய் பேச முடியாது, கட்சியில ஏதாவது பிரச்சனைனா கூட போய் சொல்ல முடியாது. உங்க அண்ணன் உன்னை அப்படியே பார்த்து கிழிச்சிருவாரு. இந்த மாதிரி மென்டல் இருக்கிறதால தான் நமக்கு வந்து இந்த கட்சி மேல ஒரு பெரிய அதிருப்தி. இது வந்து உனக்கு என்னடா அதிருப்தின்னு நீங்க கேட்கலாம். இது அதிருப்தின்றதை தாண்டி இந்த சொசைட்டிலேயே நம்ம இருக்கோம், இங்கேயே நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது. தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு போய் இப்படி ஆயிடுச்சே குமாரு அப்படின்ற கதையா, சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போன அவர் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு போயிட்டு பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு சேகரிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னு பார்த்தா அவரு கட்சியில இருக்க வேட்பாளர் யாருன்னே தெரியல. இவர் கட்சியில நிக்கிற வேட்பாளரோட பேர் வந்து ராமு. ஆனா ஆப்போசிட்ல பிஜேபியோட வேட்பாளர் வந்து செல்வம். அவர் பேரை வந்து சொல்லிவிட்டு செல்வத்துக்கு எல்லாரும் ஓட்டு போடுவீங்கன்னு நம்புறேன் அப்படி எது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டாரு ராமு. ஐயா என் பேர் ராமு 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 அப்படின்றாரு. இது வந்து எவ்வளவு மோசமான விஷயம். என்ன சரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தால் இந்த மாதிரி நடக்குமா? பேரை தப்பா சொல்றது பிரச்சனையே கிடையாது. நீங்க ராமுன்றதுக்கு சோமுன்னு இருக்கலாம், இல்ல ராமுன்றதுக்கு வேற ஏதாவது பேரை சொல்லியிருக்கலாம். ஆனா எக்ஸாக்டா பிஜேபியோட வேட்பாளர் பேரை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உள்ள வேற ஏதோ ஓடுது, இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இது மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது வந்துருச்சு வெளியே. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்ற தாட்டு தான் அந்த ராமுவுக்குன்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு பார்த்தா எதிர்த்தாப்புல இருக்கவங்க பேரை சொல்லி என்ன இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டிப்பா நினைச்சிருப்பாரு. சரி, இவங்க பண்ற காமெடியில இதுவும் ஒரு காமெடி. அதுல நல்லா பார்த்தாலே தெரியுது, ஒருத்தன் டவுசர் போட்டு வந்திருக்கான், ஒருத்தன் துண்டு எடுத்து பைக்கெட்ல வச்சிருக்கான். வேணும்னே சில திட்டமிட்ட தீய சக்திகள் கஞ்சா போதையில ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வந்து கார் மேல ஏறுங்க, கட்சி கொடியை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஆனா திட்டமிட்டு பணத்தை கொடுத்து கஞ்சா குடிக்கையில கூப்பிட்டு வந்து கார் மேல ஏற விட்ட திமுக தீய சக்தி, தயவு செய்து இந்த மாதிரி எச்ச வேலையை பார்க்காதீங்க. விஜய் அவர்கள் மீது அவதூறு தயவு செய்து பரப்பாதீங்க. மக்கள் யாரும் இதை நம்பாதீர்கள். இப்ப இவங்க என்ன பண்ணலாம்? இது வந்து திட்டமிட்ட திமுகவின் சதி. ஏடா எல்லாத்துக்குமே இதையே சொல்லுவீங்க நீங்க? ஒரு முன்னெல்லாம் ஏதோ சொன்னீங்க, ஏதோ மக்கள் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்றது போர் அடிக்குது. எல்லாத்துக்கும் திமுகவின் சதி. நீங்க வந்து என் ஜட்டியா காணோம் திமுகவின் சதி, என் பேண்டா காணோம் திமுகவின் சதி, குடிச்ச டீயில சக்கரை இல்ல திமுகவின் சதி, நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல உப்பு இல்ல திமுகவின் சதி. எல்லாத்துக்குமா வெறுப்பாவுது. நீங்க வந்து இவனுங்க பண்ற பிரச்சனையை என்னைக்குமே ஓன் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆமாங்க எங்க தொண்டர்கள் அப்படிதான் இருக்காங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா முறைப்படுத்திக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயினா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் திமுகவின் சதி, இந்த மாதிரி எல்லாம் யாரும் எங்க தொண்டர்கள் ஏற மாட்டாங்க. அப்போ போன கொளத்தூர் மீட்டிங்ல இந்த டிரான்ஸ்பார்மர் மேல ஏறதுக்கு ட்ரை பண்ணது யாரு? அதுவும் திமுக ஆட்களா இருக்குமோ? இல்ல இந்த தர்பூசணி பார்த்த உள்ள தூக்கி போட்டானே அது யாரு? அதுவும் திமுகவா இருக்குமோ? அப்புறம் வேற என்ன, இந்த பால் அபிஷேகம் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த தியேட்டர்ல போய் போஸ்டருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தன் பால் பாக்கெட் எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரைட்டா பிசுக்குன்னு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். பட் அங்க பக்கத்துல இருந்த பாடி கார்ட்ஸ் மேல ஃபுல்லா பால். இந்த ஆளு திட்டா, டேய் நான் ஒரு நாள் ஃபுல்லா நிக்கணும்டா, இது பிசு பிசுன்னு ஒட்டுமேடா, இதையாண்டா எடுத்து வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி பண்றவங்களை வந்து என்னன்னு சொல்றது? அப்போ இதுவும் திமுகவின் சதியா இருக்குமோ இந்த பால் அபிஷேகம் பண்றதெல்லாம்? இல்ல நேத்து இளநீ கொடுத்தாங்களே அது சதி இல்லையா? அந்த இளநியெல்லாம் அது அப்படியே பவன் கல்யாண் போட்ட ஸ்கெட்சு, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே எல்லாத்தையுமே காப்பி பண்ணி அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து படத்தை மட்டும்தான் அங்க இருந்து எடுப்பாருன்னு பார்த்தா இதையும் அங்க இருந்து தூக்கிட்டு வந்து இதை வந்து போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்து பண்றது ஓகே, பட் இப்ப இருக்க சோசியல் மீடியாலாம் தட்டா எல்லாமே வருது. நீங்க இந்த அளவுக்கு மாட்டிக்கிற மாதிரி பண்ணணும். எங்கேயாவது நைஜீரியா, ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்கன்னா கூட தெரியாது. இது பக்கத்து ஸ்டேட்ல இருந்து எடுத்தா எப்படி? என்னத்த சொல்றது? எங்க சப்போர்ட் நான் விஜய்க்கு தான் பண்ணுவேன். ஃபுல்லாவே என் ஃபேமிலில மொத்தமே எங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன், இந்த வருஷம் நீ ஓட்ட மாத்தி போட்ட உன்னை சோத்திர அவஸ்தை வச்சு கொண்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே சொல்லியிருக்கேன், ஓட்ட நீ மாத்தி போட்டுட்டு அப்புறம் பேசு. இந்த மாதிரி தாட் இருக்கிறவங்க கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க? இந்த மாதிரி தாட் இருக்கிறவங்க எப்படி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க? இந்த மாதிரி தாட் இருக்கிறவங்க எப்படி வெளி உலகத்துல நடமாடுறாங்க அப்படின்னு தெரியல.
ஓட்டு போடலன்னா அவங்க அம்மாவுக்கு விஷம் வச்சிருவேன்னு சொல்லி அவங்க அம்மாவையே திட்டிருக்காங்களாம். நைஸ் நைஸ் ஃபேமிலி, நைஸ் டாட்டர், நைஸ் நன்பி, நைஸ் விஜி, எல்லாமே நைஸ். நீங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் விஜய் நன்றி சிஸ்டர் அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க பேசுறது எல்லாமே. இனிமே கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்கள் வந்து தயவு செஞ்சு இந்த கேள்வியை கேளுங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சோத்துல விஷம் தான். இந்த வீடியோ வழியா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த துரோகமும் பண்ணதே கிடையாது. இந்த ஒரு துரோகத்தை தவிர நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டேன், டிவி ஓட்டு போடுங்க, டிவி ஓட்டு போடுங்க. ஆனா அவங்க 2 பேருமே நான் சொன்னதை கேட்கவே இல்லை. எங்க அப்பா ஒரு சைடு நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், எங்க அம்மா ஒரு சைடு நான் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். மொத்த காலம் இருந்தாங்க. ஆனா நீங்க ஓட்டே போட தேவையில்லைன்னு சொல்லி நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கவே இல்லை. என் கையிலே தான் வச்சிருக்கேன். பாத்தீங்கல்ல, எஸ்ஐஆர் படிவத்தை கொடுக்காமல் நான் வந்து வச்சுட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு ஓட்டே கிடையாது, ஏன்னா அவங்க வேற வேற கட்சிக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த அவங்க ஓட்டு உரிமையே பறிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்த போஸ்ட் பண்ணியிருந்தான். நேற்று பலர்னு எல்லா சைட்ல இருந்தும் டப்புன்னு அடிக்கவும் இன்னைக்கு வந்து ஏன்னா ஏதோ புதுசா யோசிச்சு நம்ம ஒரு கண்டென்ட் போடலாம், அந்த கண்டென்ட் நல்லா பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு சிரிப்பாங்களே, வீடியோ பாக்குறவங்க சிரிப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல சும்மா ஒரு பண்ணுக்கு எடுத்து போட்டேன். இந்த மாதிரி எங்க அப்பா அம்மாவோட எஸ்ஐஆர் ஃபார்ம் நான் கொடுக்கல அப்படின்னு அதை எடுத்து ட்விட்டர்ல போட்டு அந்த வீடியோ யாரும் டேக் பண்ணி டிஎம் போலீஸ்ல டேக் பண்ணுவீங்க, எலெக்ஷன் கமிஷன் எல்லாருமே டேக் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது சும்மா நான் பண்ணுக்கு போட்டேன். நீங்க சிரிப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க யாருமே சிரிக்கல. ஒருவேளை இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி தப்பா இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது தப்பு மேல கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஒருவேளை தப்புனா மன்னிச்சுக்கோங்க. அது முழுக்க என்னோட சொந்த கற்பனை கதை. அது இந்த டிவிகேல இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பழக்கப்பட்ட விஷயம். எதையாவது பேசிடுறது, எல்லாரும் வந்து பலார்னு அறைவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த விஷயம் வந்து அப்படியே ஒரு தொடர்கதையா, ஏன் தலைவர்களே அப்படிதான் இருக்காங்க, தொண்டர்கள் அப்படி இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அதனால இந்த மாதிரி தொடர்ந்து மன்னிப்பு வீடியோவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கடைசியில வந்து நாங்க எலெக்ஷன்ல நின்னது தப்பு தாங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். மேலதான் நீங்க பேச போறாங்க. கண்ணால நாங்க பார்த்தோம் சார், கண்ணால நாங்க பார்த்திருக்கோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க கண்ணால பார்த்தோம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது உண்மையதான் சார் நடந்துச்சு. நடந்துதான் சார். சார் நீங்க என்ன நினைச்சு சார், ரத்தம் கட்டி இருந்துச்சுங்க சார். சொல்ல போனா ரத்தம் கட்டி இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க சொன்னேன் சார். எங்க கை வச்சாங்க, என்னோட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க. அது அவங்களும் கபடி சக்தி தான், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு கையை வைக்க கூடாது, அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க. அதுல வந்து நாங்க மீண்டு வரக்கூடிய சாலை எங்கள்கிட்ட இல்லைங்க சார். சாலை எங்க கடந்துச்சு, நான் எங்கெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு சார் சுடிதார்லாம். இப்படி வந்து உள்ள இருந்து வெளியில வரக்கூடிய நாங்கன்னா செத்து படிச்சுதான் சார் நாங்க வெளியில வந்தோம். இந்த டிவிகே மீட்டிங் அடிக்கடி நடக்குது இல்ல, அங்க வந்து ஆண்கள் பெண்கள் வந்து அதிக அளவுல கூடுறாங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிக்கிறாங்க. அங்க வர்ற ஒரு சில நாய்ங்க இந்த பொண்ணுங்களை தடவறதுக்காகவே வரானுங்க. அதுல வந்து நம்ம இப்ப ரீசெண்டா வந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்குங்க இப்படி போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா லிட்டரலி தடவுறானுங்க. அவனுக்கு வந்து கூட்டம் எதுவுமே பண்ண முடியாது, நிக்கிறது கூட இடம் இல்லை, வெயில். இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப கேவலமா நடந்துக்கிறானுங்க. நம்ம வந்து ஏங்க இதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா, விஜய் அண்ணாவை பார்க்க போறேன். அப்போ விஜய் அண்ணாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போற நீங்க இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சகிச்சுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வீடியோவா பார்க்கும் போதே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதை அனுபவிக்கிற பெண்கள் வந்து எப்படி இருக்கு, எந்த மாதிரியான மனநிலை இருப்பாங்க அப்படின்றதே யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த விஷயம் வந்து எனக்கு உறுத்தலாவே இருக்கு. இது எப்படியோ ஏதாவது பண்ணுவானுங்க, எதுக்குங்க போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது கரூர்ல வந்து ஒரு பொண்ணு லிட்டரலி சொல்றாங்க, என் சுடிதார்லாம் கிழிச்சிட்டாங்க, எனக்கு வந்து அங்க நிக்கவே முடியல, எனக்கு வந்து இப்ப நினைச்சாலும் உடம்பு கூசுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப கேட்டீங்கன்னா இந்த நாய்ங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இது வந்து திமுகவின் சதி அப்படின்னு சொல்றானுங்கன்னா எனக்கு வந்து கெட்ட கோவம் வரும். அந்த அளவுக்கு தான் இவனுங்க இருக்கானுங்க. இந்த ஜாம்பிஸ் கூட்டம் வந்து இதுக்காகவே வரானுங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி தடவறதுக்காகவே வரானுங்க. எங்க பொண்ணு அதிகமா கூட்டம் இருக்கோ அங்க போய் நின்றுகிட்டு கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும் எல்லாம் சேர்ந்து தான் நின்று அவனை வேற வழி இல்லையே, அந்த டைம்ல வந்து தடவறானுங்க. இவனுங்களெல்லாம் என்ன பண்றது? இவனுங்கெல்லாம் எந்த கட்சியில என்ன நடந்தாலும் நாங்க வந்து கேட்போம், எங்க விஜய் அண்ணா வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிற இந்த பெண்களை நம்ம என்ன சொல்லி திருத்துறது அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து
ஏதாவது ஒரு கன்சர்னாவே நான் வைக்கிறேன். நான் வந்து இவங்க இப்படி தப்பு பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி போறாங்க அப்படின்றத தாண்டி எதுக்காக போகணும், எதுக்காக இப்படி போய் கஷ்டப்படணும்? இது அந்த டிவிகேவை சார்ந்த பெண்கள் பாத்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல். ஆனால் இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, தொடர்ந்து கூட்டத்துக்கு போய்கிட்டே தான் இருக்காங்க. இது எப்போ மாறும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. பட் பாருங்க, நீங்களே என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, நீங்க தான் பார்த்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நானும் எம்பிபிஎஸ் படிப்பு முடிச்சுட்டு 5.5 வருஷம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தேன்கனிக்கோட்டை தாலுகால இருக்கிற ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல மருத்துவ அதிகாரியா பணிபுரிஞ்சு அதன் பிறகு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஐஆர்எஸ் பணியில ஒரு 15 வருஷம் வேலை பார்த்த பிறகு நான் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ண ஐஆர்எஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க, உங்க நல்லது கெட்டதுல பங்கெடுக்க உங்க வீட்டு பிள்ளையா நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். யார் ஒண்ணு வர சொன்னா? நாங்க வர சொன்னோமா? இல்ல எங்களை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நாங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டோமா? உங்களுக்கு இதன் மூலியமா பவர் கிடைக்குது அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் வரீங்க. அப்படி இருக்கும்போது இத ஏன் பேசணும்? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போற? மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன பண்ண போற? இங்க இருக்க பிரச்சனையை எப்படி சரி பண்ண போற? இப்போ ஜிடிபி growth வந்து நான் வந்தா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது பேசணும்ல. இதுவுமே கிடையாது. திமுக இங்க தப்பு பண்ணுது, நான் வந்தா நல்லது பண்ணுவேன். இது போதுமா? ஒரு கட்சியை மாத்துறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதுமா? இவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி நான் வந்து அதை சரிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ல தெரியலையே. ஆரம்பத்துல இருந்து திமுக எதிர்பார்சியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரும் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்காக ஐஆர்எஸ் பதவியை துறந்து விட்டு வந்திருக்கிறேன். நாங்க வர சொன்னோமா? இல்ல நாங்க வர சொன்னோமா? இல்ல நீங்க ஒரு கட்சியில சேர்ந்தீங்க, உங்களுக்கு அவர் வந்து வேட்பாளர் இதை கொடுத்துருக்காரு, நீங்க போட்டியிட போறீங்க. நாங்க உங்களை ஐஆர்எஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நாங்க உங்களை வந்து எம்எல்ஏ ஆக்குறோம் அப்படின்னு நாங்க சொன்னோமா? இல்ல அப்புறம் ஏன் இதையே திருப்பி திருப்பி சொல்றீங்க? இது வந்து இதை கேட்கும் போது மக்களுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாகுது. எப்ப பார்த்தாலும் இதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. 20ஆம் தேதி வரைக்கும் இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நான் கரியரின் உச்சத்தில இருந்து நான் லக்ஸரி லைஃபை விட்டுட்டு நான் வந்து எத்தனை வழிகளை தாங்கிட்டு, என்ன வழி, என்ன கடும் கோபங்கள் வருது இதெல்லாம் கேட்கும் போது. நான் சொல்றதா, இப்போ நான் எவ்வளோ வேலையை விட்டுட்டு இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் வந்து இப்போ வீட்டுக்கு போனா ஜாலியா உட்காந்து தோசை சாப்பிடுவேன், அதை விட்டுட்டு நான் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னா ஒத்துக்குவாங்களா? இல்ல ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதே தான், நீங்க எம்எல்ஏ ஆகணும், சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான இதை நீங்க விட்டுட்டு தான் வரணும். அதுதான் நீங்க வந்து மக்களுக்காக பண்ற சாக்ரிஃபைஸா? அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு உங்களோட ஃபேன்ஸை தாண்டி மக்கள் வந்து யோசிக்கிறத பத்தி நீங்க துளியளவும் யோசிக்கிறது கிடையாது. கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு உங்கள்கிட்ட பதிலும் கிடையாது. நீங்களே பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நம்ம என்ன கேள்வி கேட்கறது? கேள்வி வந்து ரெடிமேடா டைப் பண்ணி கொடுத்துட்டு இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த ஒரு விஷயத்தினால தானே இன்னும் பிரஸ்ஸை மீட் பண்ணாம இருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய டிராபேக் தானே. எல்லா புது கட்சிகளும் சொல்ற மாதிரி இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்களேன், இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு ஓட்டு போடுங்களேன், நான் வந்து தமிழ்நாட்டையே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் இறங்கிட்டாரு. தலைவர் மட்டும் இல்ல, கீழே இருக்க எல்லா தொண்டர்களும் அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது திடீர்னு ஒரு நியூஸ் என்ன வந்ததுன்னா, தாவேகா வேட்பாளர் ஒருத்தர் வந்து தேர்தல் கமிஷனுக்கு அவருடைய வேட்புமனுவை தாக்கல் பண்றதுக்கு போயிருக்காரு. அந்த வேட்புமனுவை அங்க இருக்கிற அதிகாரி வந்து வாங்கல. ஏன்னா அந்த வேட்புமனு வந்து ஃபுல்லாவே ஃபில் பண்ணல, கண்டபடி ஃபில் பண்ணி எடுத்துட்டு போய் இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆரோ வந்து அதை வாங்காம, சார் தயவு செஞ்சு ஃபுல்லா ஃபில் பண்ணி எடுத்து வாங்க, என்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்காரு. இவங்க தான் எங்க லீகல் டீம் எல்லா வேட்புமனையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து தாக்கல் பண்ணவே விடுவாங்க. அது ஒருவேளை விஜய்க்காக மட்டும் இருக்கலாம், இல்ல ஒருவேளை 2ஆம் கட்ட தலைவர்களுக்காக மட்டும் இருக்கலாம். அந்த நிலைமையில தான் இருக்கு இவங்களோட கட்சி. சரி, ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வந்திருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தான் கொடுப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட எனக்கு 2 கேள்வி. இது வரைக்கும் தமிழ்நாட்டை நான் முன்னேற்றுவதற்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட அவர் பேசல. இத்தனை நாளா திமுக எதிர்ப்பை மட்டும்தான் அவர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்களுக்கு அதிகமான நாலேஜே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி முன்னையில இருந்தே இருக்கு. அதனால்தான் அவர் பிரஸ்ஸை வந்து சந்திக்க மறுக்கிறார். ஏன்னா அங்க பேப்பரை வச்சு பேச முடியாது, அங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். எத்தனை தொகுதிங்க ஐயா இருக்கு அப்படின்னு கேட்டா கூட 234 தொகுதியா இருக்கு ஜான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்படின்னு நிறைய இடத்துல கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னு தெரியல. இந்த பிரஸ் மீட்
மற்ற கட்சிகள் எல்லாருமே அசூர பலத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 தொகுதி 4 தொகுதி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரு திருச்சியில 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, இன்னைக்கு பாண்டிச்சேரியில. இப்படி வந்து கேப் விட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. அப்படி அவர் நேரில் வந்தாலும் வேற யார் பேரையாவது பேசி விட்டு போயிடுறாரு. இது உங்களுக்கு பிரச்சனையாகுது. இந்த மாதிரி ஒரு கட்சி இருந்தால் இவர்களிடம் எப்படி தமிழ்நாட்டை கொடுப்பது? இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி ஜாம்பிஸ் கையில தமிழ்நாட்டை கொடுத்துட்டு நம்மளால பதிங்க எல்லாம் வாழ முடியாது. அதனால நீங்க உங்களோட வேட்பாளர் யாரு அப்படின்றத பார்த்து யோசிச்சு ஓட்டு போடுங்க. இன்னையில இருந்து ஒரு 18 நாள் தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேச போறோம். நம்ம ஒரு கட்சியை மட்டும் இத்தனை நாளா பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேல தொடர்ந்து நம்ம எல்லா கட்சிகளை பத்தியும் பேசுவோம், ஒரு வேட்பாளர்களை பத்தியும் பேசுவோம். இது எங்க போய் எப்படி நிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. 23ஆம் தேதி மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் மே 4ஆம் தேதி தான் தெரியும். பட் அது வரைக்கும் நம்ம வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஜாம்பிஸ்ட் இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை.